நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்வாஷர் ஜாப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஷ்வாஷர் ஜாப் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது. டிஷ்வாஷர்னு கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறோம். பாத்திரங்கள் வர வேலை தான் டிஷ்வாஷர் ஜாப். ஓகேங்களா? பாத்திரங்கள் வரதான் கொஞ்சம் பெரிய லெவலில் பாத்திரங்கள் வரும், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, பெரிய மால்ஸு, அந்த மாதிரி இடங்கள்ல அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பாத்திரங்கள் ஒன்று, இதுக்கு பேர் தான் டிஷ்வாஷர் ஜாப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்ன பாஸில் போகலான்னு பார்த்தீங்கன்னா, டிஇபி பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட், இ பாஸ், இதில் எதில் வேணாலும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் தான். டிஇபி பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு $1200 $1300 வரைக்கும் இருக்கும். எஸ் பாஸ், இ பாஸ் அப்படின்னா $1600 $1800 வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனால் எஸ் பாஸ், இ பாஸுக்கெல்லாம் வந்துட்டு எம்ஓஎம் ரூல்ஸ் படி அதிகமான சம்பளம் கொடுக்கணும். அதை இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த பேசிக்கில் தான் சேலரி வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டிஷ்வாஷர் ஜாப்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் டிஷ்வாஷர் ஜாப்புக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடையில் டிஷ்வாஷர் ஜாப்புக்குன்னு ஒரு ஆள் எடுக்க மாட்டேன்றாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா கடையிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கடையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வேலை செய்வாங்கள்ல, இந்த இப்போ குக்கு, இந்த சப்ளையர், இந்த மாதிரி வேலை செய்வாங்கள்ல, அவங்களே அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் பெரிய கடையாக இருக்குது, அதிகமாக வந்து பாத்திரங்கள்லாம் வருது, அதிகமாக வந்துட்டு வேலை இருக்குது, அதிகமாக வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ளையர் ஒர்க்கர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கள்ட்ட தான் ஹையர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி வந்து இந்த டிஷ்வாஷர் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து ஆள் இறக்குவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பார்சல் எல்லாம் இறக்குவாங்க. அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் டிஷ்வாஷருக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சப்ளையர் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, ஆள் சப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க வந்து உங்களை ஹையர் பண்ணியிருப்பாங்க. நீ இங்கே போயிட்டு நீ இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி இந்த மாதிரி சிங்கப்பூர் ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிடிச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு மோஸ்ட்லி சிங்கப்பூரில் எடுக்கிறாங்க. டிஷ்வாஷருக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஹோட்டலில் உங்களை ஹையர் பண்ணுறது, இல்லை ஒரு கடைக்கு ஹையர் பண்ணுறது, அந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்காது. ரொம்ப ரேராக ஏதாவது 1-2 நடக்குமே ஒழிஞ்சு இப்படி தான் ஹையர் பண்ணுறாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிஷ்வாஷர் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸை தெளிவாக கேட்டுக்கங்க. மந்த்லி டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளோ தருவீங்க அப்படின்ற மாதிரி, சம்பளம் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் தருவீங்களா மாட்டிங்களா, தந்தா எவ்வளோ தருவீங்க, வேலை ஒரு இடத்துல இருக்குமா நிறைய இடத்துல இருக்குமா அப்படின்றது தெளிவாக கேட்டுக்கங்க. என்கிட்ட என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிங்கப்பூரோட ஒரு எண்டு வந்து துவாசன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாங்கி ஏர்போர்ட். கிட்டத்தட்ட இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். டிராவல் டைமே 1 hour கிட்ட ஆகும். நீங்கள் எம்ஆர்டியில் போனீங்க அப்படின்னா டிராவல் டைம் 1-1.5 hours ஆகும். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காலையில் வந்து அதாவது துவாஸ் இந்த எண்டில் போய் டிஷ்வாஷர் வேலையை பாரு, ஒரு கடை பேரை சொல்லி அங்கே போய் வேலை பாரும்பாங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஜாங்கியில் போய் வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை மாற்றி 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 வேறு இடத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பக்கத்தில் கூட தர மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்குலாம் பக்கத்து கடையில் தர்றாங்க, எனக்கு ரொம்ப லாங்கில் தர்றாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நமக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஷ்வாஷர் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் கை வந்து தண்ணியிலே இருக்கும், சோப்பை நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஷ்வாஷர் வேலைக்கு போகாதீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் டிஷ்வாஷர் வேலைக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்துட்டு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டால், வெயிலில் வேலை இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு உள்ளே தான் வேலை இருக்கும், இன்டோரில் தான் வேலை இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ வேலைக்கு சேலரியும் ஓரளவுக்கு நல்ல சேலரி தான். ஓகேவா? பட் இந்த அலையிறது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஓரளவுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, இல்லை ஒரே இடத்துல வேலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஷ்வாஷர் ஜாப்புக்கு போகலாம். டிஷ்வாஷர் ஜாப்புமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கூகுளில் போய்ட்டு sgtamil.comனு போடுங்க. அதில் வந்துட்டு இந்த ஜாப் வேகன்சி, இந்த டிஷ்வாஷர் ஜாப்பும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாத நல்ல ஜாப்பாக குறைவான அமௌண்ட்டில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.